பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா. தொழுகையை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள், ஸலாத்துல் உஸ்தாவையும் பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லுகிறான். இப்போ இதில் ஸலாத்துல் உஸ்தாவை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லப்பட்டது. அதில் ஃபஜ்ருடைய தொழுகை என்பதாகவும், மக்ரிபுடைய தொழுகை என்பதாகவும், இஷாவுடைய தொழுகை என்பதாகவும், அதே மாதிரி லுஹருடைய தொழுகை என்பதாகவும், இப்படியாக பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டது. இன்னும் ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், அசருடைய தொழுகை என்பதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. சில உலமா பெருமக்கள் கூறுகிறார்கள், இதை கொண்டு கருத்து இருக்கிறதே அசருடைய தொழுகை என்று கூறுகிறார்கள். அதிகமான உலமா பெருமக்கள், சஹாபா பெருமக்கள் அவர்கள் இதைத்தான் சொல்லுகிறார்கள். ஜம்ஹூர் உலமாக்கள், தாபீன்கள் அவங்களும் இதைத்தான் சொல்கிறாங்க. அதிகமான அஹ்லுல் அசர்காரர்களும் ஜம்ஹூர் உலமா பெருமக்கள் அவங்கெல்லாம் இதுதான் சொல்கிறாங்க. குறிப்பாக ஹாஃபிஸ் அபு முஹம்மது அப்துல் மூமின் தம்யாத்தி ரஹ்மத்துல்லா அலிஹி அவர்கள் இது சம்பந்தமாக தனியாக ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறாங்க. அந்த புஸ்தகத்தினுடைய பெயர் கூட கஷ்புல் கதா ஃபி தம்யீனி ஸலாத்தில் உஸ்தா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த புத்தகத்துக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஸலாத்துல் உஸ்தாங்கிறது அசருடைய தொழுகை தான் அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் இப்னு மசூத், அபு அய்யூப், அப்துல்லாஹ் இப்னு அம்ர், சமுரத் இப்னு ஜுந்துப், அபு ஹுரைரா, அபு சயீத், ஹஃப்ஸா, உம்மே சலமா, இப்னு உமர், இப்னு அப்பாஸ், ஆயிஷா ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் இவங்களுடைய கருத்தும் இதுதான். இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய தாபீன்கள் அவங்களும் அசர் தொழுகை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இமாம் அஹ்மத் ரஹமத்துல்லா அலை, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைஹியும் அசர் தொழுகை என்று தான் சொல்லுகிறார். இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலைஹி அவர்களினுடைய சரியான மதுஹப், சஹீ மதுஹப் அது அசர் தொழுகை அப்படின்னு தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. சாதிபை இமாம் அபு யூசுப் ரஹமத்துல்லா அலைஹி, முஹம்மது ரஹமத்துல்லா அலைஹி அவர்களும் அசருடைய தொழுகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்னு ஹபீப் மாலிகி அவர்களும் அசர் தொழுகை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹதீஸ் ஷரீஃபில் ஒரு ஆதாரம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் யுத்தத்தின் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இந்த முஷ்ரிக்கீன்களினுடைய இதயத்தையும் அவர்களினுடைய வீடுகளையும் அல்லாஹ் நெருப்பால் எரித்து விடுவானாக. இவர்களால் ஸலாத்துல் உஸ்தாவினுடைய தொழுகை எங்களுக்கு போய்விட்டது. அசர் தொழுகை தொழுவ முடியாமல் போயிருச்சு அகல் யுத்தத்துடைய நேரத்தில். ஸோ அதனால் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அதில் ஸலாத்துல் உஸ்தான்னு வார்த்தையை அசர் தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கார். ஸோ அதுதான் ஆதாரம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இந்த ஸலாத்துல் உஸ்தா அப்படிங்கிறதுக்கு நாங்கள் 2 நேர தொழுகையை நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஒன்று ஃபஜ்ரு தொழுகை, இன்னொன்று அசர் தொழுகை. ஆனால் இந்த அகல் யுத்தம் நடந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ அசர் தொழுகைன்னு சொன்னாங்களோ அன்னையோட நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், ஸலாத்துல் உஸ்தாங்கிறது அசர் தொழுகை தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணிவிட்டோம் அப்படி சொல்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸில் முஷ்ரிக்கீன்களுடைய கபறுகள்லையும் அல்லாஹ் நெருப்பை அல்லாஹ் மூட்டி விடுவானாக அப்படி சொல்லி இப்படி அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா இந்த ஆயத்தை ஓதுனாங்க. ஓதிட்டு சொன்னாங்க, அந்த ஸலாத்துல் உஸ்தாங்கிறது அசர் தொழுகை தான் அப்படி சொல்லி. இந்த ஹதீஸ் நிறைய துர்க்குகளில் இருக்குது. நிறைய ஹதீஸுடைய கிதாபுகள்லையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்று இருக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல ஒரு வாட்டி இந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, நாங்களும் ஒரு முறை இந்த ஸலாத்துல் உஸ்தாவை பற்றி எங்களுக்குள்ளார கருத்து பேதங்கள் ஏற்பட்டது. அப்போ அபூ ஹாஷிம் இப்னு உத்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்க, சபையில் இருந்து எந்திரிச்சாங்க. நேராக ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போனாங்க. அனுமதி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ளார போய் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல தெரிந்து கொண்டு வெளியில சொன்னாங்க, ஸலாத்துல் உஸ்தாங்கிறது அசர் தொழுகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இப்னு ஜரீரில் இந்த ரிவாயத் இருக்கிறது.
அப்துல் அசீஸ் இப்னு மர்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சபையில ஒரு வாட்டி இந்த மசாயில் இது பேசப்பட்டுச்சு. சலாத்துல் உஸ்தானா என்ன தொழுகை அப்படின்னு சொல்லி. அப்போ அப்துல் அசீஸ் இப்னு மர்வான் அவர்கள் அவங்க சொன்னாங்க, இன்ன சஹாபி இடத்துல போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு ஒரு சஹாபியுடைய பேரை சொன்னார். அப்போ உடனே ஒருத்தர் எந்திரிச்சாரு, சஹாபி கிட்ட போக வேணாங்க, நீங்க எங்கிட்டயே கேளுங்க, நானே சொல்றேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இந்த மசாயிலை கேட்கறதுக்காக வேண்டி என்னைய தான் ரசூலுல்லாஹ்ட்ட அனுப்பி வச்சாங்க. நான் சின்ன பையன் அப்போ என்னைய அனுப்பி வச்சாங்க. நீ போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டு வா அப்படின்னு சொல்லு. நான் போய் ரசூலுல்லாஹ்ட்ட கிடுகிடுன்னு ஓடி போய், சின்ன புள்ள தானே, ஓடி போய் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நான் இதை பத்தி கேட்டேன். சலாத்துல் உஸ்தானா என்ன, எந்த தொழுகை அப்படின்னு நான் போய் கேட்டேன். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய என்னுடைய சின்ன விரல், சுண்டு விரல், அந்த சுண்டு விரலை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த சுண்டு விரல் இருக்கு பாத்தியா, இதுதான் ஃபஜ்ர் தொழுகை அப்படி சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதுக்கு அடுத்த விரல் இருக்கு பாத்தியா, அதுதான் லொஹர் தொழுகை அப்படின்னு சொன்னாங்க. சுண்டு விரலுக்கு பக்கத்து விரலை பிடிச்சி இதுதான் லொஹர் தொழுகை அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கட்டை விரலை பிடிச்சாங்க. கட்டை விரலை பிடிச்சி இதுதான் மக்ரிபு தொழுகை அப்படின்னு சொன்னாங்க. பிறகு இந்த ஆள்காட்டி விரல், ஷஹாதத்துடைய கலிமா விரல், அந்த ஆள்காட்டி விரலை பிடிச்சி இதுதான் இஷாவுடைய தொழுகை அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, இப்போ உன்னுடைய கையில எந்த விரல் மிச்சம் இருக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னப்போ, அப்போ நான் சொன்னேன், அவர் சொல்றாரு, சின்ன பிள்ளையில நடந்த கதையை சொல்றாரு. அப்போ நான் சொன்னேன், நடு விரல் தான் பாக்கி இருக்குது. எந்த தொழுகை பாக்கியா இருக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டப்போ, அசர் தொழுகை பாக்கியா இருக்குது. ஸோ அசர் தொழுகை தான் சலாத்துல் உஸ்தா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக அசருடைய தொழுகை தான் சலாத்துல் உஸ்தா அப்படின்னு சொல்லி இப்படி அவர் சொன்னார். இது ஒரு ரிவாயத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இது கரீபான ரிவாயத்து. சலாத்துல் உஸ்தாங்கிறது அசர் தொழுகை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹதீஸில் இருக்குது. சில ஹதீஸுகள் ஹசனுடைய அந்தஸ்தில் இருக்குது, சில ஹதீஸுகள் சஹீஹுடைய அந்தஸ்தில் இருக்கிறது, சில ஹதீஸுகள் தயீஃபுடைய அந்தஸ்தில் இருக்கிறது. திர்மிதி, முஸ்லிம் போன்ற பெரிய பெரிய ஹதீஸ் கிதாபுகள்லையும் இது சொல்லப்பட்டு இருக்கிறது. அசர் தொழுகையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப எச்சரிக்கையோட சொன்னாங்க, அசர் தொழுகையை விட்டுறாதீங்க அப்படின்னு. ஹதீஸில் வருகிறது, யார் அசருடைய தொழுகையை விட்டு விடுவார்களோ அவனுடைய வீடு, குடும்பம், அவனுடைய காசு, பணம், சொத்து எல்லாம் அவனை விட்டு பறிக்கப்பட்டதற்கு சமானம் அப்படின்னு சொன்னான். ஒரு ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மேகமூட்டமாக இருக்கக்கூடிய நேரங்களிலே தொழுகையை அவ்வல் வக்திலே தொழுவுங்கள் அப்படி சொல்லப்பட்டிரு. யார் அசர் தொழுகையை விட்டு விடுவார்களோ அவனுடைய அமல்கள் எல்லாம் வீணா போய்விட்டது அப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருடைய தொழுகைய கஃபார் கோத்திரத்தினுடைய ஒரு பள்ளத்தாக்கு, ஹமீஸ் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளத்தாக்குடைய பேர், அந்த இடத்துல நபி அவங்க தொழுதாங்க அசர் தொழுகையை. தொழுகத்து நபி அவங்க சொன்னாங்க, இந்த தொழுகை இருக்கிறதே முந்தைய சமுதாயத்துக்கும் கொடுக்கப்பட்டது, ஆனா அந்த பயலுக அந்த தொழுகையை வீணடிச்சுட்டானுங்க. அதனால யார் அசருடைய தொழுகையை தொழுவார்களோ அவர்களுக்கு இரட்டிப்பான கூலி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த அசர் தொழுகைக்கு பிறகு நட்சத்திரங்களை நீங்கள் பார்க்காத வரையிலும் நடுவிலே எந்த தொழுகையும் கிடையாது அப்படி சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது தொழுவக்கூடாத நேரங்கள் இருக்கா இல்லையா? காலையில ஃபஜ்ரு தொழுதுட்டோம்னா சூரிய உதயத்துக்கு அப்புறமேல தொழுகை கிடையாது. இஷ்ராக் வந்ததுக்கு அப்புறமேல தான் தொழுகை. அதே மாதிரி தான் சூரியன் உச்சியில இருந்து உச்சத்துல தொழுவக்கூடாது. உச்சத்துல இருந்து சாஞ்சதுக்கு அப்புறமேல தான் லுஹருடைய தொழுகை. அதே மாதிரி தான் அசருடைய நேரத்துல அசர் தொழுகைக்கு பின்னால தொழுகை கிடையாது. அசர் தொழுகைக்கு பின்னால
அசர் ஒருத்தர் தொழுவுல அன்னைக்கு உள்ள அசரை தொழுவணும் அப்படின்னா தொழுதுக்கலாம். ஆனா மற்றபடி அந்த சூரியனுடைய மறைவு நேரத்திலிருந்து மகரிப் நேரம் வரையிலும் எந்த கொள்கையும் கிடையவே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தன்னுடைய தன்னுடைய தன்னால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை அபு யூனுஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீ எனக்காக ஒரு குரான் எழுது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க குரான் எழுதுனாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொன்னாங்க, அப்பெல்லாம் பிரிண்டிங் எல்லாம் கிடையாதுல்ல, எல்லாம் கையிலேயே தான் குரான் எழுதுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீ குரான் எழுதும்போது இந்த ஹாஃபிது அல சலவாத் அந்த ஆயத்து நீ வரும்போது என்கிட்ட சொல்லு அப்படின்னாங்க. அவர் சொன்னார், இதோ வந்துட்டேங்க, அந்த ஆயத்து தான் எழுத போறேன் அப்படி சொன்னார். அப்போ ஆயிஷா அம்மா அவங்க சொன்னாங்க, இங்க பாரு, ஹாஃபிது அல சலவாத் வஸ்ஸலாத்தில் உஸ்தான்னு எழுது இல்லை, அதுக்கு அப்புறம் மேல வசல்லுல் அசர் அப்படின்னு எழுது அப்படி சொன்னாங்க. குரான்ல எழுது, சலாத்துல் உஸ்தானா என்னன்னு தெரியாது யாருக்கும், அதனால சொல்லுல் அசர் அப்படின்னு எழுது, அசர் தொழுவணும் அப்படின்னு எழுது அப்படின்னாங்க. இது ஆயிஷா அம்மா அவங்களுடைய ரிவாயத்துல, ஏன்னாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டிருக்கிறேன், சலாத்துல் உஸ்தா என்பது சலாத்துல் அசர் தான், அசர் தொழுகை தான் அப்படின்னு சொல்லி. இன்னொரு ரிவாயத்துல சலாத்துல் உஸ்தா வஹிய சலாத்துல் அசர் அப்படின்னு இப்படியே வார்த்தைகள் வந்திருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமை மனைவியார் ஹஜரத் ஹப்ஸா அம்மா அவங்களும் உமர் இப்னு ராஃபி அவங்கள்ட்ட குரான், அவங்க ஹப்ஸா அம்மாவுக்கு குரான் எழுதி கொடுத்தாரு. அப்போ அவர்கிட்டையும் இதே மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க, நீங்க எழுதும்போது குரானை எழுதும்போது அதுல சலாத்துல் உஸ்தாவுல சலாத்துல் அசர் அப்படின்னு சொல்லி எழுதுங்க அப்படி சொன்ன. இந்த ஹதீஸும் பல தரீக்குகள்ல பல துருக்குகள்ல வந்திருக்குது, பல ஹதீஸ் கிதாபுகள்ல இருக்கிறது. உம்முல் மோமினீன் அவர்கள் சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த வார்த்தையை கேட்டு, ஹஜ்ரத் நாசி அவங்க என்ன சொல்றாங்க, அந்த குரானை நான் கண்ணாலேயே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம குரான்லலாம் பார்த்தீங்கன்னா வசலாத்தில் உஸ்தா தான் இருக்குது, ஹாஃபிது அல சலவாத்தி வசலாத்தில் உஸ்தா வக்கூமு லில்லாஹி தானித்தி இப்படித்தான் இருக்குது. ஆனால் நாசி அவங்க சொல்றாங்க, அவங்க எழுதின குரானை நான் கண்ணால் பார்த்துருக்கேன், அதில் அந்த வாசகம் தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஹஜ்ரத் உபைத் இப்னு அசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களுடைய ஸ்திராத்தும் இதே மாதிரி தான் இருக்குது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்த சலாத்துல் உஸ்தான்னு சொன்னா என்ன கொள்ளுத, அதுல நிறைய கருத்து பேதங்கள் இருக்கிறது. மெஜாரிட்டியான கருத்து பார்த்தீங்கன்னா உலமாக்களுடையது இந்த அசருடைய தொழுகை தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அசரு தொழுகையை விடாம தொழுவணும். அந்த தொழுகை ரொம்ப முக்கியமான தொழுகை, எல்லா தொழுகையும் முக்கியம்தான், அதே நேரத்துல அசருடைய தொழுகை. ஏன்னா மனிதன் இருக்கிறானே அந்த நேரத்துல தான் தொழுகையை அசட்டையா விட்டுருவான். ஸோ அதனால அந்த தொழுகைக்கு ரொம்ப இம்பார்ட்டனாக அது சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அடுத்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி